இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தேன். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டிலே புதிய நாட்களை எதிர்நோக்கி ஆவலோடும் அநேக எதிர்பார்ப்புகளோடும் இத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்து விட்டோம். இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? இந்த ஆண்டிலாவது, வருகிற இந்த புதிய ஆண்டிலாவது நமக்கு ஒரு மீட்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, சமாதானம், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா வேதனைகளும் மாறி நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை பிறக்காதா என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 65ஆம் அதிகாரம் 2வது இறை வசனத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விண்ணப்பத்தை கேட்கிறவரே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களிலே அநேக காரியங்களை உள்ளத்திலே நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள். இந்த ஆண்டிலே இதையெல்லாம் நாம் நிறைவேற்றிவிட வேண்டும், இந்த ஆண்டிலே இதையெல்லாம் நாம் சந்தித்து விட வேண்டும், வருகிற புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை கண்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு விண்ணப்பம் செய்து கொண்டு ஆண்டவரை நோக்கி தியானித்து கொண்டு செபித்து கொண்டு ஆவலோடு நாம் காத்திருப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். பவுல் சொல்வார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு கூடிய ஜெபத்தில் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். வருகிற ஆண்டை ஆசீர்வதித்து, வருகிற அந்த 2024ஆம் ஆண்டை நீங்களே ஆசீர்வதித்து, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆண்டில் எங்களுடைய வாழ்க்கை நிலையை நீர் ஆசீர்வதித்து கொடும், நீர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறபடினாலே நீர் என் ஜெபத்தை கேட்கிறீர் என்கிற விசுவாசத்தை கொண்டு ஆண்டவரை நான் இந்த ஆண்டை ஆசீர்வதித்து, என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து, என் குடும்பத்தை ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார், நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களை, ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஆண்டவர் அதை கொடுக்கின்றார். ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்கிறோம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நாம் எதை விதைக்கிறோம்? நாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை இந்த ஆண்டுக்கென்று விதைத்தோம் என்று சொன்னால், விசுவாசமான வார்த்தைகளை நாம் விதைத்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக வருகிற ஆண்டில் நாம் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வோம். ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், உரிமையோடு கேளுங்கள், உரிமையோடு. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் பிள்ளைகள் ஆகும் உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை, இத்தனை ஆண்டு காலம் என் வயது கடந்து விட்டது, என் வாழ்நாள்கள் கடந்து விட்டது, அது கசப்பாய் மாறியிருக்கிறது, வேதனையோடு கூட கடந்து வந்திருக்கிறேன், கண்ணீரோடு கூட கடந்து வந்திருக்கிறேன். வருகிற இந்த 2024ஆம் ஆண்டை புதுவிதமாக, புதிய கிருபைகளினாலே, புதுவித ஆசீர்வாதத்தினாலே, புதுவித நன்மைகளினாலே எனக்கு திருப்தியாக்கி கொடும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் பாருங்க, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். என் அன்புக்குரியவர்களே, கடந்ததை நினைக்க வேண்டாம்,
நடந்து போனவைகளை குறித்து சிந்திக்க வேண்டாம். நடந்த கசப்பான வேதனையான வருத்தம் நிறைந்த எந்த காரியத்தையும் குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இதோ பிரகாசமான ஒளி ஒன்று எழும்பியிருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையில் ஒளிர இருக்கிறது. இந்த ஆண்டில் வித்தியாசமான நன்மைகளை சுவைக்கப் போகிறீர்கள், ஆசீர்வாதங்களை சுவைக்கப் போகிறீர்கள். உலகனைத்தும் பரவியிருக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஆண்டவர் செழிப்பை கொண்டு வரப் போகிறார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடு வாழுகிற பிள்ளைகள் நிச்சயமாக இந்த ஆண்டிலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் இந்த ஆண்டை ஒப்பு கொடுக்க வேண்டும். 12 மாதங்களையும் 365 நாட்களையும் ஆண்டவருடைய திருக்கரங்களில் கொடுத்து, ஆண்டவரே அந்த நாட்களை எனக்கு ஆசீர்வதித்து கொடும், ஆண்டவரே அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஒவ்வொரு நாளிலும் கிடைக்க வேண்டும். சோர்ந்து போன மனநிலையோடு, நொந்து போன மனநிலையோடு, தோல்வி பயத்தோடு, வேதனை நிறைந்த சிந்தனைகளோடு மனம் குழம்பி போய் இந்த ஆண்டில் நான் வாழக்கூடாது. மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவோடும் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வதியுங்கள். உங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள், உங்கள் வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்கள், உங்கள் கடையை நீங்கள் ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அவற்றை நிறைவேற்றி கொடுப்பா, ஆண்டவர் அவற்றை ஜெயமாக மாற்றி கொடுப்பா. இந்த ஆண்டு, வருகிற இந்த ஆண்டு இதோ கடந்த எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும், கடந்த எல்லா நிலைகளும் மாறட்டும். புதிய வாழ்க்கை ஜெபத்தில் கேளுங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அதிகாலையில் கேளுங்க, அதிகாலை எழுந்து கேளுங்க, ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாக கேளுங்க, ஆண்டவரே மாற்றி கொடுங்க. இந்த ஆண்டு ஆண்டவரை வருகிற இந்த புதிய ஆண்டில் ஒரு தெளிவு பிறக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிங்க. ஜெபத்தை கேட்கிறவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவ, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவ நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்கான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ கடந்த போன எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஒரு புதிய வாழ்வை கொடுத்து புதிய ஆசீர்வாதங்களினால் நன்மைகளினால் நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குறித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.